கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையை நீட்டினாருன்னா அதை வாங்கி வச்சுக்கிறேன்மா. அவங்களுக்கு தெரியும் அடுத்தவங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்னு. ஏன் இப்படி ஜாடியா பேசுற? எதுவா இருந்தாலும் நேரா பேசு. ஏன் எனக்கு என்ன பையன், நேரடியாவே சொல்றேன். என் மகா கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையை எடுத்துதானே நோகாம கல்யாணம் பண்றீங்க. அத சொன்னா ஏன் கோவம் சுர்றன்னு வருது? ஏன் இப்படி தேவையில்லாம பேசுற? உன் புருஷன் தான் சபையில 5 பவுன் நகை போடுறேன்னு சொன்னாரு. அதையும் என் புருஷன் வேணான்னு தான் சொன்னாரு. ஆனா கேட்கல, பிடிவாதமா 5 பவுன் நகையை கொடுத்துட்டாரு. இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சிடல. அவர் தான் கொண்டு வந்து கொடுத்தாருன்னா வேணான்னு சொல்லலாம்ல. நல்லா போச்சுன்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். தெய்வானே, சின்ன பிள்ளை மாதிரி பேசாத. நகையை கொண்டு வந்து கொடுத்து நாங்க வாங்கலன்னா அவரு கோச்சுக்கிறாரு. வாங்கினா நீ இப்படி பேசுற. இதுக்கு இடையில எனக்கு தான் பொல்லாப்பு. எப்படியோ நோகாம காரியத்தை சாதிச்சிட்டீங்களே. எங்க கஷ்டம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? எப்படியோ உங்க காரியம் நடந்தா சரி. யார் எக்கேடு கட்டு போனான்னு என்ன நீ பேசுறீங்க? மயிலண்ணன் தானே நகையை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கு எதுக்கு நீங்க அண்ணிட்ட கத்திட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம இது அண்ணன்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை. அது அவங்க பேசி சரி பண்ணிக்குவாங்க. நடுவுல நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? நீ ஏன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. உன் பொண்ணு அங்க கொடுக்க போற, நீ சம்மந்தியா போற. அதனால நீ அவங்க பக்கம் தானே பேசுற. ஏன்னா உனக்கு எங்க தெரிய போகுது? என்ன இப்படி பேசுறீங்க? மகேஷ் எப்படியோ அப்படிதான் காமும் எங்களுக்கு. இன்னைக்கு மகேஷ் கல்யாணத்தை முன்ன நீங்க நடத்துற மாதிரி காம கல்யாணத்தை நடத்த மாட்டோமா? எங்க போயிட போறோம் நாங்க? நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. எல்லாம் முதல் நாளே முன்னாடி நின்று நடத்துவீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பணம் காசெல்லாம் யார் கொடுக்கறது? இப்பயே மகேஷ் கல்யாணம் இழுவரியா நடக்குது. திருப்பி இவங்கிட்ட நகையை வாங்க முடியுமா? இல்ல நீதான் உன் புருஷன்கிட்ட 5 நகையை வாங்கி கொடுக்க முடியுமா? எல்லாம் எனக்கு பேசுறது ஈஸி. ஆனா நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல இப்படியா பேசுறது? அதுவும் இங்க வச்சா பேசுறது? இவ்வளவு பேர் இருக்காங்க. தெய்வானே, எது வந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசு. தெய்வானே, என்ன இது? எங்க எப்படி பேசுறதுன்னு தெரியாது உனக்கு? இப்படிதான் நடந்துக்கிறதாங்க. நான் எதுவும் தப்பா பேசலங்க. நியாயத்தை தான் கேட்டேன். நியாயத்தை கட்டியா? உன் நியாயம் என்னன்னு தெரியாது? ஆரம்பிச்சா இங்கேயும் வந்து நான் ஒன்னும் பேசலங்க. பேச்சு வாக்குல 5 நகையை கொடுத்த சொன்னேன். உண்மை சொன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு ரோசம் பொத்துட்டு வருது. அதுக்கு நான் என்ன செய்வேன்? ஏமா விடிஞ்சா கல்யாணம், உங்க பிரச்சனையை பேசி தீர்க்க வேற நேரமே கிடைக்கலையா உங்களுக்கு? இல்ல நீ பண்றது நியாயம்னு உனக்கு தோணுதா? அண்ணே, அண்ணி மேல எந்த தப்பு இருக்காதுண்ணே. இவ வாய்க்கு யாராலும் சும்மா இருக்க முடியாதுண்ணே. என்னத்தையாவது சொல்லி தூண்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்குதான் மயில படிச்சு உங்ககிட்ட சொன்னேன் 5 பவுன் நகை வேண்டான்னு. தெய்வான சம்மதம் இல்லாம கொண்டு வந்து பெரிய தப்பு. பாருங்க, உங்களையும் குறை சொல்றாங்க. ஏமா, உன்னோட சம்மதம் இல்லாம நகையை கொண்டு வந்து தப்புன்னு சொல்றா உனக்கு சாதகமா? நீ அதுலயே குத்தம் கண்டுபிடிக்கிறியா? ரொம்ப நாயஸ்து மாதிரி பேசாதீங்க. நீங்க புருஷனை முன்னாடி சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா உங்களாலதான் எனக்கு என் புருஷனுக்கு சண்டை வருது. எங்க குடும்ப நிம்மதியே உங்களாலதான் போகுது. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? அறிவியல இந்த பழக்கத்தை விட்டு ஒழின்னு எத்தனை முறை சொல்றேன் உங்ககிட்ட. எல்லாரும் முன்னாடி கை நீட்டுவியா? இது பாருங்கண்ணே, கல்யாண மண்டபத்துல என்ன பேச்சு பேசுறாங்க? வாய் சண்டை பெருசாயிருச்சு. அடுத்து அடிதடி தான். அப்புறம் என்ன போலீஸ் வருமா? வேணாங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இதுல பெருசா எடுத்துக்க என்ன இருக்கு? அதான் சினிமா பார்த்த மாதிரியே இருக்கே. ஆனா ஒண்ணு, கல்யாண மண்டபத்துல வந்து இப்படி அடிச்சுக்கிற அளவுக்கு கேடு கட்ட குடும்பத்தை நான் இங்கதான் பாக்குறேன். மா, சந்தர்ப்பம் கிடைச்சா எது வேணா பேசலாம்னு நினைக்காதீங்கம்மா. குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். ஏன் உங்க வீட்டுல சண்டை சச்சரவு வந்தது இல்லையா? குழப்பம் வந்தது இல்லையா? ஒண்ணு கவனிச்சிங்களா? இவ்வளவு சண்டை நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் 2 பேரும் ஒத்துமையா ஒன்னா முதல்ல இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டு இருக்காங்க. அதை பாத்தீங்களா? இத பாருங்கம்மா, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வரப்போறா. அங்கேயும் நிறைய சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் வரும். அதை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? நான் வெளியே வந்து பார்க்கத்தானே போறேன். தயவு செஞ்சு இதுல எல்லாம் குளிர் காயாதீங்க. போங்க போங்க, உங்களுக்கும் வேலை இருக்கு. போங்க. என்னங்க, வாங்க போலாம். நல்ல நேரம் பாத்தீங்க உங்க பிரச்சனைகளை பேசிக்க. இதுக்கு தாண்டா மயில ஆரம்பத்துல இருந்து அந்த 5 பவுன் நகையை கொடுக்காத, வாங்க மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி. ஒரு அவசரம்னா உன் குடும்பத்து மொத்த நகையும் கொண்டு நீ வெப்பன்னு எனக்கு தெரியும். நாம நினைக்கிற மாதிரி பொம்பளைங்க இல்லடா. உன் மனசு நிம்மதி தான் போகும். தயவு செஞ்சு கல்யாணம் முடிஞ்ச கையோட நீ கொடுத்த 5 பவுன் நகையை திருப்பி கொடுக்கறேன், வாங்கிக்கிடு. போதும். தப்பு ஒண்ணு இல்லடா. என்னம்மா, எங்கப்பா போயிருந்தீங்க? ஏன் இவ்வளவு லேட்டு?
புதுக்கோட்டை வரைக்கும் ஒரு வேலையாக போயிருந்தேன். ஓ அப்பா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுமா, ஏன் தயங்குற? எனக்கு அர்ஜென்ட்டா 25,000 ரூபாய் பணம் வேணும்ப்பா. 27,000மா? எதுக்குமா? கோபி இருக்கிறார்லப்பா. ஆமாம், டெய்லரு. தங்கச்சி கூட கல்யாணம் வச்சிருக்குன்னு சொன்னாப்ல. ஆமாப்பா, அந்த கல்யாணத்தில் தான் சின்ன பிரச்சனை. அவசரமாக 25,000 ரூபாய் பணம் வேணுமா, அதுக்கு தான்ப்பா கேட்குறேன். இப்போ அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்கணுமாமா? நீங்கள் இப்போ கொடுங்கப்பா, நான் காலையில் பேங்க்ல இருந்து எடுத்து கொடுத்துட்றேன். பணம் யாருங்கிறது முக்கியம் இல்லைம்மா. இப்போ அந்த பையனுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்கணுமான்னு கேட்குறேன். அவர் இது வரைக்கும் என்கிட்ட எந்த உதவியும் கேட்டதில்லப்பா. ரொம்ப நெருக்கடி போல, அதான் வேற வழியே இல்லாமல் என்கிட்ட கேட்குறாரு. அவசியம் செய்யணும்ப்பா. நீ கேட்டே இல்லை, வாங்கி கொண்டே கொடு. ம். எவனோ ஒரு டெய்லர் கேட்டான்னு உங்க பொண்ணு சொன்னது 25,000 ரூபாய் வாரி வாரி கொடுக்குறீங்க. நான் பணம் கேட்டா மட்டும் இல்லைன்னு சொல்றீங்க. டேய், அந்த பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இது நான் சம்பாரிச்ச பணம். இது யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதை நீ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. அவனை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? உங்க பையனை தவிர இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் உங்களுக்கு முக்கியமானவனா போயிட்டான். உங்க பையன் வேண்டாம். சரி சரி, எனக்கு எதுக்கு இந்த வெட்டி பேச்சு? எனக்கு அவசரம் 30,000 ரூபாய் வேணும், கொடுங்க. இது வரைக்கும் சுப்பா இருந்த மலர் பணம் கேட்ட உடனே இப்போ உனக்கு 30,000 பணம் தேவை. நீ கேட்ட உடனே நான் குத்துவி கொடுக்கணும். கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது? ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பொண்ணு கேட்டா, அது எவனுக்காக கேட்டா கொடுக்குறீங்க, நான் கேட்டா கொடுக்க மாட்டீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு மனுஷனே தெரியல. ஆனா என்ன குறை சொல்றது மட்டும் நல்ல சந்தோஷமா குறை சொல்லுவீங்க, அப்படித்தானே? அண்ணே, இப்போ எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுற? அப்படித்தான் சண்டை போடுவேன். யாருடி அவ? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? குடிச்சிருக்கியா? ஒழுங்கா பேசு. அவ வீட்டு கல்யாணம் நின்னு போனா உனக்கு என்ன? நீ ஏன் அப்படியே குடிச்சு போற? வாய் மூடு. அவர் உன்ன மாதிரி குடிச்சிட்டு சீட் ஆடிட்டு காசு கரியாக்குறவர் கிடையாது. தங்கச்சி கல்யாணத்துக்காக காசு கேட்கிறாரு. அந்த மாதிரி வாங்குற பணத்தை கரெக்டா திருப்பியும் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி நல்ல மனுஷங்களுக்கு உதவுறதுக்கு தான் பணம். உன்ன மாதிரி ஊதாரிங்களுக்கு கிடையாது. கூட பிறந்த நான் ஊதாரி, எவனோ ஒருத்தன் ரோட்ல போறவன் பொறுப்பானவன், அப்படித்தானே? தேவையில்லாம அவரை பத்தி எதையாவது பேசிட்டு இருக்காத, அப்புறம் நல்லா எது இருக்காது. நல்லா இருக்காது? நீ அவனோட ஊர் சுத்தியா, அது மட்டும் நல்லா இருக்குதா? அசிங்கமா பேசாத, அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடி நடக்கும்? என்ன நடக்கும்? நான் ஒரு ஆம்பளையா இந்த வீட்டு மூத்த பையனா இருந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும், அப்படித்தானே? இப்ப என்ன பண்ணணும்ன்ற? அவனுக்கு நீ பணம் கொடுக்க கூடாது. நான் சம்பாதிக்கிறேன், இது ஏன் பணம், நான் அப்படிதான் கொடுப்பேன். நீ எப்ப சம்பாதிக்கிறியோ அப்ப அதை பத்தி பேசு. ஃபிட்டியா உட்காந்து வியாக்கியானம் பேசாத. என்னடி சொன்ன? வெட்டியா இருக்கணும். பொண்ணு போட்டா எனக்கு என்ன மனசு? மரியாதை கட்டலாமா? உன்னை கட்டிக்கிட்டு என் மேல கை வைக்கிறேன். என் மேல கை வைக்கிறேன். என்ன பத்தி பேச போறீங்க? அம்மா, பணம் வாங்கிக்க. அவன் புத்தி விட்டு போய் அலையிறாமா. பரவாயில்லப்பா, ஒரு அண்ணனா எனக்கு இதையாவது செஞ்சாரு. மண்டப அலங்கார வேலைகள் ராசு ஒரு 1,500 ரூபாய் மட்டும் கொடுத்துருப்பா. 1,500 ரூபாயா? எல்லாமே ஏற்கனவே பேசின காசு தப்பா, கொடுத்துடலாம். இந்தாங்கண்ணே. கோபி, உங்களுக்கு ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் நம்ம. பாட்டில எல்லாரும் வந்துடுறாங்க. இப்போ முடியறதுக்கு முடிய மொத்தமா பணம் வேணுங்கிறாங்க இவங்க. அது என்ன ஏதுன்னு நீ அவங்கள்ட்ட நான் பேசுறியா? மயில், கோபி கொஞ்சம் மயில் அனுப்ப. கோயம்புத்தூர்ல இருந்து வர உறவுக்காரங்களாம் 5 மணி பஸ்ல வராங்க. கல்யாண சுந்தரமே ஃபோன் பண்ணி சொன்னாப்ல. சரிங்கண்ணே. கார் எடுத்துட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல உங்களுக்கு கூட்டு வரணும். சரிங்கண்ணே. மறந்துடக்கூடாது. அப்புறம் பூக்காரனுக்கு பணம் கொடுத்துட்டுமா? கொடுத்தாச்சுண்ணே. கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. சரி, வேற எதுவும் மறக்கலையே? ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சுண்ணே. காய்கறி ஒன்று தான் பாக்கி, அதை போய் வாங்கிட்டு வந்துட்டோம்னா கல்யாண வேலைகளே முடிஞ்ச மாதிரி தான் நிம்மதியா இருக்கலாம். எங்க நிம்மதியா இருக்கிறது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நினைச்சு ஏதோ கேக்குறாங்க. கல்யாணத்தை நிம்மதியா நடத்த விட மாட்டாங்க போல. அண்ணே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே. இவ்வளோ தூரம் வந்துட்டு இன்னொரு 8 மணி நேரம் தானே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி அண்ணே, நான் சும்மா தானே இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர மாட்டேனா? ராசப்பா, தேவகோட்டையிலும் சித்தப்பா வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீ அவர் கூட பேச்சு கொடுத்துட்டு நாங்க பாத்துக்கிறோம். அண்ணே, அவரை நான் அப்புறமா போய் பார்த்து பேசிக்கிறேனே. இப்ப எனக்கு கையெல்லாம் பரபரங்குதுண்ணே. நம்ம உள்ள கல்யாணத்துக்கு நான் எந்த வேலையும் செய்யாம இருந்தா நல்லா இருக்குமா? நீங்க பணத்தை மட்டும் கொடுங்க, நான் எல்லா வேலையும் எப்படி செஞ்சு முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க, அப்புறம் சொல்லுவீங்க.
இனிமே நம்ம வீட்டுல எந்த கல்யாணம் நடந்தாலும் நம்ம ராசப்பா தான் காய்கறி வாங்க போகணும்னு. ராசப்பா பணம் ஏற்கனவே கொடுத்து செட்டில் பண்ணியாச்சுப்பா. போய் காய்கறி எடுத்துட்டு வர வேண்டியதுதான் பாக்கி. இது நீ போய் அதெல்லாம் கவனமா பார்த்து வாங்கினப்பா. உன்னை ஏமாத்திடுவாங்க அவங்க. உன்னை நீ வேணா உன்னை செய். கோபியை கூட கொடுத்துப்பா. கோபி அண்ணே, கோபிக்கு ஜோலி பழம் இருக்கும்ண்ணே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேண்ணே. நீங்க கவலைப்படாம இருங்க. நான் ஒண்ணு ஒண்ணா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வர்றேன். சொன்னா கேளுப்பா. வேண்டாம் கோபி, நீ ஒண்ணு செய்ப்பா. ராசப்பா கூட போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன்னா. அவனும் வரேன்னு சொல்லி அடம் முடிக்கிறான்பா. சித்தப்பா நீங்க எதுக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க இருங்க. இல்ல கோபி, என்னால முடிஞ்சது இது ஒண்ணுதான். இந்த காய்கறி வாங்குற வேலையாவது என்னை செய்ய விடுங்கப்பா. அடங்கு பிடிக்கிறான்ப்பா. போப்பா போப்பா, கூட போய் வாங்கிட்டு வா போ. சரி வாங்க, கூட்டு போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. என்ன கோபி, வெளில கிளம்பியாச்சா? காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கா? ஓ மச்சான், எங்க போய் வாங்க போறீங்க? மார்க்கெட்ல தான். இல்ல, போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டேன். போயிட்டு வர எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். அப்போ அவ்வளவு நேரம் என்னால வெயிட் பண்ண முடியாது. என்ன? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொட்டை மாடில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டி கொடுக்கணும் மச்சான். இதெல்லாம் போய் கேட்டுட்டு கொடுங்க. ட்ரிங்க்ஸ் சைடிஸ் எல்லாம் வாங்குறது குத்து மதிப்பா பார்த்தா 2000 ரூபாய் வரும். ஒரு 2000 ரூபாய் கொடுங்களேன். பணம் இல்லைங்கிறீங்க, இப்ப பார்ட்டி கொடுக்கணுமா? என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை நம்பி தான் அவங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பா கொடுத்துதான் மச்சான் ஆகணும். சித்தப்பா இருங்க, வரேன். வாங்க. பார்ட்டி கொடுக்கறது இருக்கட்டும். கல்யாணத்துக்கு நாங்க ஒரு 20000 ரூபாய் பணம் தரோம்னு சொல்லியிருந்தோம்ல, அதை நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் எங்களால புரட்டவே முடியல. ஒரு வாரம் டைம் கொடுங்க. அதுக்குள்ள நாங்க எப்படி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ப்ளீஸ். என்னங்க உங்களோட பெரிய ரோதனையா போச்சு? நீங்க மண்டபத்துல இதைத்தான் சொன்னீங்க. அப்புறம் உங்க அப்பா சித்தப்பால பேசி என்ன சொன்னீங்க? முகூர்த்தத்துக்கு முன்னாடி கண்டிப்பா பணம் கொடுத்துறோம்னு சொன்னீங்க. இப்ப மறுபடியும் 1 வாரங்கிறீங்க. கோபி, உங்க பேச்சு நடத்த எதுவுமே சரியில்லை கோபி. இல்லண்ணே, இப்பவும் தரேன்னு தான் சொல்றேன். ஆனா 1 வாரம் டைம் தான் கேட்கிறேன். ஒத்துக்கிட்டீங்கல்ல? அத்தனை பேர் முன்னாடி வச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி பணம் தரேன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல? பேசின மாதிரி பணம் கொடுக்கணும். அப்பதான் என் மாப்பிள்ள தாலி கட்டுவான். ஒத்துக்கிட்டா பேசிட்டா பணம் கரெக்டா கொடுத்துடணும்ல? ஆமா. நாளை காலையில முகூர்த்தத்துக்கு முன்னால 20000 ரூபாய் பணத்தை நான் கொடுத்தேன். இந்த 2000 ரூபாய் நான் என்ன கணக்குல கொடுக்கணும்? இல்லங்க, பேசினபடி நான் 20000 ரூபாய் பணம் கொடுத்துறேன். இல்லன்னு நீங்க தாலியை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இந்த 2000 ரூபாய் எதுவுமே இல்லாம கமிட்மெண்டா நீங்க கேக்குறீங்களே, நான் எப்படி கொடுப்பேன்னு கேக்குறேன். பணங்க, அது எல்லாருக்கும் பணம் தானே. இவ்வளவு தூரம் இந்த பணத்தை நாங்க ரெடி பண்றதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டோம் எங்களுக்கு தானே தெரியும். நீங்களும் தான் இப்ப பணம் ரெடி பண்ணிருப்பீங்க. எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தானே நாங்களும். அடிக்கடி எங்கள்கிட்ட வந்து இதுக்கு பணம் கொடு, அதுக்கு பணம் கொடு, எல்லாத்துக்கும் பணம் கொடுன்னு சொன்னா எங்க போறது? என் தங்கச்சியை கட்டி கொடுக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க கேட்கிற பணம் என்னால பணம் கொடுக்க முடியாது. ஏன்னா பணம் இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. நீங்க பார்ட்டி கொடுக்கறதா இருந்தா தாராளமா கொடுங்க. வரேன். சித்தப்பா வாங்க. சரி மச்சான். அத்தா அத்தா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்தாங்க, இப்போதைக்கு இந்த நகையை வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதெல்லாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன், விடு. என்னைக்கா இருந்தாலும் இது உங்களுக்கு சேர வேண்டிய நகை தானே. இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மகா, இப்போதைக்கு எனக்கு தேவை பணம். இதை எடுத்துட்டு போய் என்னால இப்ப கடையில கூட வைக்க முடியாது. தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்க. நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அதுக்குள்ள எப்படி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? ஏற்பாடு பண்ணிட்டேன்னா விட. அத்தா, சொல்றத கேளுங்க. ஆத்திர அவசரத்துக்கு தான் இந்த நகையெல்லாம். உங்களோட கஷ்ட நஷ்டத்துல பங்கெடுத்துக்க எனக்கு உரிமை இல்லையா? உன்னோட எண்ணம் எனக்கு நல்லா புரியுதுமா. இப்போதைக்கு இது தேவையில்லை. தேவைங்கும் போது நானே கேட்டு வாங்கிக்கிறேன். ஓகேயா? வரேன். வாமா வாமா. இவன் தங்கச்சி. அப்படியா? வணக்கம் ஆண்டி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க. போங்க, உள்ள போங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, காய்கறிங்க வந்துகிட்டே இருக்கு. சரி, வந்தவொன்னு ரெடி பண்ணி. சரி சரி. என்னங்க, யார் வந்து கண் பாருங்க. வாங்கம்மா வாங்கம்மா. வணக்கம் சார். அப்பா வரலீங்களா? இல்ல, அப்பா வரல. ஓ சரி சரி. கோபி எங்க? கோபி வேலையா வெளியே போயிருக்காம்மா. வந்துருவோம். எப்ப வருவாரு? ஏம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் அவர்கிட்ட பேசணும். சரி, வந்துருவோம் வந்துருவோம். நீங்க உள்ள வந்து உட்காருங்க. ஏங்க, நீ உள்ள கூட்டி போங்க, நான் இப்ப வந்துறேன். வாங்கம்மா. போங்கம்மா. சரி. வாங்க உட்காருங்க. பேசிட்டு இருங்க. சரி. காபி டீ எதுவும் சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம், பரவாயில்ல. எல்லாரும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்க போல. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்களேன். நாங்க வரப்போற புருஷன் எப்படி கைக்குள்ள வச்சுக்கணுங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம்.
நல்ல டாபிக். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தா மகேஷ்க்கு சொல்லுங்க மேடம். ஐயோ நானா? நீங்க மெதுவா யோசிச்சுட்டு இருங்க, நான் ஃபாஸ்டா சொல்லி முடிச்சிடுறேன். ஏ முந்திரி கொட்டை, என்ன ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் மாதிரி பேசுற? எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு ராகினி, ஜெனரல் நாலேஜ் இருந்தாலே போதுமே. சரி ஸ்டார்ட். தேங்காய் தான் கடையில இருந்து வீட்டுக்கு வர டயத்துல மகேஷ் பியூட்டி குயின் மாதிரி சும்மா கும்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கணும். அடிப்பாவி, நீ வேற எதுக்கும் ஐடியா சொல்ற மாதிரி இருக்கு. ஏய் டிஸ்டர்ப் பண்ணாத, நான் சொல்றதை கேளு. புது புடவை கட்டிட்டு பவுடர் பூசிட்டு எப்பயும் ஃப்ரெஷ்ஷா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அத்தான் என்ன கடைக்கா போவாரு, மகேஷே கதினி வீட்டை சுத்தி சுத்தி வர மாட்டாரு. மாப்பிளைய பார்த்தாக்கா சாப்பாட்டுல ஆர்வம் உள்ளவர் மாதிரி தெரியுது. முதல்ல அவருக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்து பாரு. தினமும் நான்வெஜ்ஜா எடுத்து புது புது ஐட்டமா சமைச்சு கொடுத்தேன்னு வை, ஐயா அப்புறம் தட்டை தூக்கிட்டு உன் பின்னாலே நிப்பாரு. ஐயோ அக்கா நீ வேற, அத்தை ஏற்கனவே பூசணிக்கு சைஸ்ல இருக்காரு, இல்ல மகேஸ்வர வாய் குருசே சமைச்சு போட்டுன்னு வச்சுக்கோங்க, அத்தை இன்னொரு ரவுண்டு பெருசாயிருவாரு. அதனால என்ன, ரெண்டுக்கும் சரியாதான் இருக்கும். மகேஷ் அக்கா எப்ப பார்த்தாலும் வீட்லயே சும்மா இருக்காம அவரோட கடைக்கு போய் கூடுமான ஒத்தாசியாரு. முடிஞ்சா உங்க தேங்காய் பழ பிசினஸ் விரிவுபடுத்தி பக்கத்துலயே ஒரு பக்தி புத்தக கடையோ இல்ல ஃபேன்சி ஸ்டோரோ ஆரம்பிச்சு சம்பாதிக்க பாருக்கா. எதுக்கும் அவர் கையை எதிர்பார்க்கறதும் வச்சுக்காத, புரிஞ்சுதா? ஆஹா கிரேட் ராகினி, நம்ம குடும்பத்துல நீனும் நானும் மட்டும் தான் இந்த மாதிரிலாம் திங்க் பண்றோம். இந்த ஐடியாலாம் சுத்த வேஸ்ட் மகேஷ். இந்த விஷயத்துல நீ அப்படியே என்னை ஃபாலோ பண்ணாலே போதும். என்னடா மகா இன்னும் வாயவே திறக்கலன்னு பார்த்தேன். ஏன் மகா, நீயே ஒரு டெரர் ஆச்சே, உன்னை எப்படி மகேஷால ஃபாலோ பண்ண முடியும்? பாவம், அதுவே ஒரு அப்ராணி. உன்னோட டேலண்ட் எல்லாம் மகேஷ்க்கு வருமா? மகேஷ், ஆம்பளைங்க 4 இடத்துக்கு வெளியில போறவங்க, எப்பவுமே அவங்களோட கண்ட்ரோல் நம்ம கைக்குள்ள இருக்க மாதிரி பாத்துக்கணும். இப்பவே கோபியத்தான் என் கைக்குள்ள தான் இருக்காரு, கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு எப்படி என்னையே சுத்தி சுத்தி வர போறாருன்னு.